ஒரு காலத்தில் மலைகளின் உச்சியில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் தெய்வங்களை போற்றி வாழ்ந்தனர். அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிறைந்திருந்தது. ஆனால் அந்த இண்டிரிசான கிராமத்திற்கு ஒரு அசாதாரணமான சவால் வந்தது. ஒரு நாள் அங்கு ஒரு கருப்பு மேகங்கள் மிதக்கும் போது கிராமத்தின் மக்கள் அச்சத்தில் இருந்தனர். அந்த மேகங்களில் இருந்து ஒரு தீய சக்தி தோன்றியது. அதன் பெயர் மயிலேந்திரன். மயிலேந்திரன் கிராமத்தை அழிக்க விரும்பினான். ஆனால் அந்த கிராமத்தில் 3 வீரர்கள் இருந்தனர். அருண் ஒரு வீரனாக பிறந்தவன். அவன் அசாதாரணமான வலிமையுடன் தீய சக்திகளை எதிர்க்கும் துணிவும் கொண்டவன். லேலா ஒரு புத்திசாலி பெண். அவள் தனது அறிவை பயன்படுத்தி மயிலேந்திரனின் பலவீனங்களை கண்டுபிடிக்க முடியும். சூர்யா ஒரு நம்பிக்கையுள்ள யோகி. அவன் தனது ஆன்மீக சக்திகளை பயன்படுத்தி கிராமத்தினருக்கு உதவ விரும்பினான். மூவரும் இணைந்து மயிலேந்திரனை எதிர்கொள்வதற்காக ஒரு பயணத்திற்கு சென்றனர். அவர்கள் மலைகளின் உச்சியில் உள்ள ஒரு புனித ஆலயத்தை நோக்கி பயணம் செய்தனர். அங்கு அவர்கள் தெய்வங்களின் ஆசியை பெற்றனர். தெய்வங்கள் மயிலேந்திரனின் சக்தியை அழிக்க 3 வல்லமை மந்திரங்களை வழங்கின. மூவரும் அந்த மந்திரங்களை கற்றுக்கொண்டு மயிலேந்திரனை எதிர்கொள்வதற்கான திட்டத்தை உருவாக்கினர். மயிலேந்திரனை எதிர்கொண்டு அவர்கள் தங்கள் சக்திகளை ஒருங்கிணைத்தனர். அருண் மயிலேந்திரனுக்கு எதிராக போராடினான். தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி லேலா மயிலேந்திரனின் பலவீனத்தை கண்டுபிடித்தாள். தனது ஆன்மீக சக்திகளைக் கொண்டு முடிவில் மூவரின் ஒருங்கிணைந்த சக்தி மயிலேந்திரனை வெற்றிகரமாக அழிக்க உதவியது. கிராமம் மீண்டும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனது. மக்கள் அருண், லேலா மற்றும் சூர்யாவை போற்றினர். அவர்கள் தெய்வங்களை போற்றி இந்த போராட்டத்திற்கான பாடல்களை பாடினர். இந்த கதையால் நம்பிக்கை, துணிவு மற்றும் நண்பர்களின் சக்தி எவ்வளவு முக்கியம் என்பதை மக்கள் கற்றனர்.